வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம சேனலில் நான் ஏற்கனவே கர்மா பற்றி நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய கர்ம வினை குறையிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன, கர்ம வினை குறையணும்னா நம்ம என்ன பண்ணணும், அது மாதிரி நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்மாவுடைய 9 விதிகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ப தான் நமக்கான பலனானது நமக்கு கிடைக்குது. சிந்தனை, சொல், செயல் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. நம்ம நினைக்கதானே செஞ்சோம், அதை நம்ம செயல்படுத்தலையே அப்படின்னு நம்ம சாக்கு போக்கெல்லாம் சொல்லி கர்மா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உங்க வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி மாறதுக்கு கர்மாவுடைய இந்த 9 விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன விதிகள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் நம்ம செய்யறத கவனிச்சுக்கிட்டே இருக்கும். பிரபஞ்சத்துல நீங்க எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு கண்டிப்பா திரும்பி வரும். நல்லதை செஞ்சீங்க அப்படின்னா நமக்கும் நல்லதா கிடைக்கும். நீங்க கெட்டதை செஞ்சீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில உங்களை அது எப்படியாவது தேடி வந்துடும். இதை நம்மளால கண்டிப்பா பாத்தீங்கன்னா மாத்தவே முடியாது. ரெண்டாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் நடக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே அதுவா நடக்குது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை அடையணும் அப்படின்னா அதுக்கான முன்னேற்றத்தை தேடி நம்ம தான் போகணும். அதாவது இது நடந்துரும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான முயற்சியும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் ரெண்டாவது விதி. மூணாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துல கர்மா எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்யாது. சில விஷயங்களை பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் ஏற்படுத்திக்க முடியும். அதை நீங்க பண்றப்ப உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். இது எப்படி எனக்கு நடந்துச்சு அப்படின்னு நீங்க கோவப்பட்டோ இல்ல வருத்தப்பட்டோ இதெல்லாம் பண்றதை விட நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது, இப்போ எனக்கு இது கஷ்டமா இருந்தாலும் இது எனக்கு நல்லதை தான் கண்டிப்பா கொண்டுட்டு வந்து தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்க உங்களுக்குள்ளார எப்போதுமே கடைபிடிக்க பாருங்க. மூணாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே நம்மளை மாத்த முடியாது, நம்மளை நம்ம தான் மாத்திக்கணும். அதை நம்ம எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை நம்மளே மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா அதை பின்பற்றி மாற ஆரம்பிக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஐந்தாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துல யாரால நமக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு கிடையவே கிடையாது. கர்மாப்படி நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்மளால யாரோ ஒருத்தவங்களுக்கு எங்கேயோ எப்பவோ நடந்திருக்கும். அது யார் மூலியமாகவோ இப்ப நமக்கு நடக்குது, அதுதான் அது. அதனால மத்தவங்களுக்கு நீங்க நல்லது செய்ய ஆரம்பிச்சீங்க, நல்லது நினைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நமக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்மளே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கணும். ஆறாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்தனை, சொல், செயல் இந்த மூன்றுமே பாத்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. அதே மாதிரி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மூன்றுமே பாத்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று தொடர்பு கூடியது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். பிரபஞ்சத்துல எதுவுமே காரணம் இல்லாம நடக்கிறது கிடையவே கிடையாது. நம்ம யாரையும் இதுக்கு காரணமும் சொல்லி தப்பிக்கவும் முடியாது. ஏழாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்துல இருவேறு விஷயங்களை பத்தி நம்ம சிந்திக்கவே முடியாது. அதனால உங்களுடைய சிந்தனையில வரக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க அப்படியே கொண்டுட்டு போய் உங்களோட மூளையில நீங்க சேர்க்காதீங்க. எது முக்கியமோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது முக்கியமோ அதுக்கு நீங்க கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான கவனத்தை நீங்க செலுத்துங்க. ஒரு விஷயம் உங்களை கஷ்டப்படுத்துது, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அதை நீங்க உங்க மூளைக்கு எடுத்துட்டு போய் அதை பத்தியே யோசிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. எட்டாவது விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் நம்மளுடைய நடத்தையில தெரியும். அதனால நம்மளுடைய நடத்தையில நம்ம எப்போதுமே கவனமா இருக்கணும். அதை எந்த இடத்துலயுமே விட்டுறக்கூடாது. நம்மளுடைய எண்ணங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய செயல்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வார்த்தைகளா இருந்தாலும் சரி, சரியான வழியில தான் நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். நம்ம கரெக்டா தான் பேசுறோமா, நம்ம கரெக்டா தான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறோமா அப்படிங்கறத நம்ம அப்பப்ப கவனிச்சுக்கணும். ஒன்பதாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லது நடந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க கூட இருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க சாப்பிடுவீங்க, பிடிச்ச இடத்துக்கு போவீங்க. இந்த மாதிரி விஷயத்த நீங்க கவனிக்க தவறிடுவீங்க. இது எல்லாத்தையும் நீங்க கடந்து கூட வந்துருவீங்க. அதனால கடந்த காலத்தை மாத்தக்கூடிய சக்தி அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல. நிகழ்காலத்தை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால மாத்திக்கலாம். உங்களுக்கு கெட்டது நடந்திருக்கு அப்படின்னா அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இனிமே அது நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணாம நம்மளை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. இது மாதிரி நமக்கு நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு உங்களுடைய
நிகழ்காலத்தை நீங்க விட்டுறாதீங்க. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம கர்மாவுடைய 9 விதிகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு, இதுல நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவுமே லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த வீடியோவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.